வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா காட்டுக்கு போயிட்டுருந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா விலை மதிப்பற்ற பொருள் ஒன்று கிடச்சிச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பனம்பழம். பனம்பழம் அப்படிங்கிறது கிராமப்புறங்களில் பெரும்பாலும் இயற்கையாக கிடைக்கும். இது எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேலேருந்து வந்திருக்கு. கிட்டத்தட்ட இதை பார்த்தீங்கன்னா நைட்டு தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஈரம் காய அது மாதிரி இருக்குது. ஆனால் இதோட பலன்களை பற்றி நமக்கு பெரும்பாலும் நிறையா வீடியோஸில் பார்ப்போம், ரீல்ஸில் பார்க்குறப்ப ஆஹா ஓஹோன்னு பார்ப்போம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா நேச்சுரலாக கிடைக்கிறதுனால நாங்களே கூட அதை அதிகமாக சாப்பிட்றதே இல்லை. சின்ன வயசில் அதிகமாக சாப்பிட்ருக்கோம், நல்லா இனிப்பாக இருக்கும். ஆனால் இப்போ வந்து நாங்கள் சாப்பிட்றது இல்லை. வேலைக்கு போகிறோம், இந்த மாதிரி டைம் இல்லை, இந்த மாதிரி சுச்சுவேஷன் அதுவும் ஒரு காரணமாக கூட இருக்கலாம். ஆனால் இயற்கையாகவே கிடைக்கிது அப்படிங்கிறதுனால இப்போ நம்ம காசு போட்டு மாம்பழம் வாங்கி சாப்பிட்றோம். அது நிறையா நமக்கு தெரியும், கல் வச்சு பழுக்க வைக்கிறாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது அதில். ஆனால் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நேச்சுரலாக இருக்குது. இதில் எந்த தண்ணியும் ஊற்றுறதில்ல. நான் உங்களுக்கு மறுபடியும் கூட காட்டுறேன். பனைமரத்தை மேலேருந்து கீழே வந்ததுனால அடிபட்டுருக்கு. இதுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணியே ஊற்றுறதில்ல. இதை லைஃப் லாங் ஃப்ரீ. இதுக்கு எந்த வாட்டர் சப்ளை இல்லை, எந்த தொல்லையும் இல்லை. ஆனால் நமக்கு ஃப்ரீயாக கிடைக்கிது அப்படிங்கிறதுனாலே இது பெரும்பாலும் நம்ம சாப்பிட்றதில்ல. நாங்கள் சாப்பிட்றதில்லன்னு இல்லை, நான் நான் பார்க்குறதுன்னு பெரும்பாலுமே யாரும் சாப்பிட்றதில்ல. இயற்கையாக கிடைக்கிது அப்படிங்கிறதுனால தான் இதோட என்ன சொல்கிறது நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படி இப்படின்னுலாம் நம்ம ரீல்ஸில் பார்க்குறோம். ஆனால் வந்து இதை நம்ம சாப்பிட்றதில்ல. அந்த மாதிரி தான் இப்போ நான் உங்களுக்கு ஒரு கீரை காட்டுறேன். இது பார்த்திங்கன்னா ரேர், அதாவது இதுக்கு இந்த விதை இருக்கா இல்லையான்னு தெரியல. ஆனால் எங்கள் காட்டில் அதிகமாக வருது. என்ன பண்ணுவோன்னா விதையை அப்படியே விட்டோம்னா, கிள்ளி விட்டோம்னா மறுபடியும் தளைஞ்சி வந்து விதை அப்படியே அடுத்தடுத்து பரவும். நான் உங்களுக்கு காட்டுறேன். இது பேர் தான் கொம்ட்டி கீரை.